ஒரு பணக்கார தம்பதியினர் புத்தாண்டை முன்னிட்டு விருந்து ஒன்று ஏற்பாடு செய்தனர். தங்களின் செல்வத்தையும் அந்தஸ்தையும் காட்ட நகரின் விலை உயர்ந்த சந்தைக்கு சென்று பொருட்களை வாங்கினார்கள். வாங்கிய பொருட்களை எடுத்துச் செல்ல சுமை தூக்குபவரை அழைத்தார்கள். அவர் வயதான மனிதர், மெலிந்த உடல், பலவீனமான உடை. வாழ்க்கை அவரை கடுமையாக சோதித்திருந்தது தெளிவாக தெரிந்தது. அவர் மெதுவாக $20 கூலி கேட்டார். அது அவர்களுக்கு குறைந்த விலை என்றாலும் பேசி 15 குறைத்து முன் பணத்தையும் கொடுத்தனர். 1 மணி நேரம், 2 மணி நேரம் பொருட்கள் வீட்டிற்கு வரவே இல்லை. மனைவி கோபத்தில் கத்தினார். இப்படிப்பட்டவர்களை நம்பக்கூடாது. நிச்சயம் பொருட்களுடன் ஓடிவிட்டான். அங்கு போய் காவல்துறையை அழைப்போம் என்று கூறி சந்தைக்கு திரும்பிச் சென்றார்கள். போகும் வழியில் மற்றொரு சுமை தூக்குபவர் கொண்டு வருவதை பார்த்து, அந்த வயதான திருடன் எங்கே என்று கேட்டார். அந்த சுமை தூக்குபவர் அமைதியாக, அம்மா, அவர் திருடன் இல்லை. பல நாட்களாக சரியாக சாப்பிடாததால் உடல் நலமின்றி இருந்தார். கடும் வெயிலில் உங்கள் சுமையை தூக்கி வரும்போது அவர் மயங்கி விழுந்தார். இறக்கும் முன் அவர் உங்களிடம் இருந்து பெற்ற $15 எனக்கு கொடுத்து நான் வாக்குறுதி கொடுத்தேன். இந்த சுமையை அவர்களிடம் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். அவரிடம் எதுவும் இல்லை, ஆனால் நேர்மை மட்டும் இருந்தது. இருவரின் தலையும் குனிந்தது. ஒருவரின் நேர்மையை அவள் அவசரமாக சந்தேகித்ததை நினைத்து அவமானப்பட்டாள். நேர்மைக்கு விலை இல்லை. அது செல்வத்தாலும் அந்தஸ்தாலும் அளவிட முடியாது. மனிதர்களை அவர்கள் யார் என்பதற்காக அல்ல, நாம் யார் என்பதை காட்டுவதற்காக மரியாதையுடன் நடத்த வேண்டும்.